Dear students, plus 2 maths, chapter 11, probability distributions, நிகழ்தகவு பரவல்கள், exercise 11.1, பயிற்சி 11.1. இதில் வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். Urn contains 5 mangoes and 4 apples. 3 fruits are taken at random. If the number of apples taken in a random variable, then find the values of the random variable and number of points in its inverse images அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏர்னில் எத்தனை ஒரு பையில் வந்து 5 மேங்கோவும் 4 ஆப்பிளும் இருக்குது. இதில் வந்து நம்ம 3 பழம் வந்து எடுக்கிறோம். 3மே வந்து ஆப்பிளாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து கண்டிஷன். லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் ஆஃப் ட்ராயிங் 3 ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ஏர்ன். இப்போ ரேண்டம் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, ஆப்பிள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், 2 ஆப்பிளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் 3 ஆப்பிள். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை, இப்போ ஆப்பிளே இல்லைன்னா அங்கே மேங்கோவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 5C3. அப்போ 3 பழமுமே என்னவாக வந்துடும்னா மேங்கோவாக வந்துடும். அதனால் 5C3ன்னு போட்டிருக்கோம். என்னோடய கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா 5 × 4 × 3/1 × 2 × 3ன்னு எழுதிடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு 3க்கும் 4க்கும் கேன்சல் 3 கேன்சல் பண்ணிடுறோம். 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணும்போது 2 வந்துடும். 5 2s are இங்கே 10ன்னு கிடச்சிரும். அதே போல் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் அப்படின்போது 2 வந்து மேங்கோவாக இருக்கும். அப்போ 5C2 × 4C1 அப்படின்னு வரும். 5C2ன்னும்போது 5 × 4/1 × 2 × 4 வந்துடும். ஏன்னா 4C1 அப்படின்றது 4 தான். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது இது 10, இது வந்து 4 × 4ன்னும்போது 14 கிடச்சிரும். அதுக்கப்புறம் 2 வந்து ஆப்பிள், 1 வந்து மேங்கோ. அப்போ மேங்கோ வந்து 5ன்றதுனால 5C1 × 4C2ன்னு எழுதிக்கிறோம். 5C1ன்னா 5 அப்படியே வந்துடும். 4C2 அப்படின்னும்போது 4 × 3/1 × 2ன்னு வரும். இப்போ 2க்கும் 4க்கும் அடிக்கும்போது 2 × 3 6ன்னு வந்துடும்ங்க. அப்போ 5 6 are 13 கிடச்சிரும். 3மே ஆப்பிள் அப்படின்னும்போது மொத்தம் 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. 4C3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதில் 4C3க்கு ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா 4C1. அதனால் அதை எழுதிக்கிறோம். 4C1ன்னா நம்ம 4ன்னு எழுதிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணும்போது 84 வருது. இதுதான் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ். ஒரு 0 ஆப்பிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு 10, ஒரு ஆப்பிளுக்கு 40, 2 ஆப்பிளுமே இருக்கணும்னா 30, 3 ஆப்பிளுமே இருக்கணும்னா அதனுடைய இன்வர்ஸ் இமேஜஸ் வந்து 4. மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ இன்வர்ஸ் இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 வந்து இருக்கணும். அதில் நெக்ஸ்ட்டு வந்து 4th sum. 2 balls are chosen randomly from an urn containing 6 red and 8 black balls. Suppose that we win ₹15 for each red ball selected and we lose 10 rupees for each black ball selected. If X denotes the winning amount, find the values of X and the number of points in its inverse images. இப்போது ஏர்னில் வந்து அதாவது ஒரு பையில் வந்து 6 ரெட் பால்ஸ் இருக்குது, 8 பிளாக் பால்ஸ் இருக்குது. 2 பால்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த 2 பால்ஸுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த பையிலேருந்து 2 பால் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படி 2 பால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரலான்னா, 2மே வந்து ரெட்டாக வந்துடலாம், இல்லைனா ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு வரலாம், இல்லைனா 2மே பிளாக்காக வரலாம். இதுதான் வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ். அதனால் 2 balls are chosen at random. ஃபார் சூஸிங் 1 red ball the winning amount வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 rupees. ஃபார் சூஸிங் 1 black ball the losing amount is 10 rupees. இப்போ நமக்கு சாய்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2மே ரெட்டாக இருக்கலாம், 1 ரெட்டு 1 பிளாக்காக இருக்கலாம், 2மே பிளாக்காக இருக்கலாம். 2மே ரெட்டாக இருக்கணும்னா நமக்கு வந்து 2 × 15, ஏன்னா வின்னிங் அமௌண்ட்டு 15ன்றதுனால 2 balls ரெட்டுன்றதுனால 2 × 15 வந்து 30 rupees வந்துடும். அதே மாதிரி ஒரு ரெட்டு ஒரு பிளாக்னா 15 - 10 5 rupees வந்துடும். 2மே பிளாக்னா 2 × -10 -20 rupees வந்துடும். இப்போ இதுக்குடைய இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னும்போது போத் வந்து ரெட் பால்ஸ் அப்படின்னும்போது நமக்கு மொத்தம் எத்தனை ரெட் பால் இருக்குன்னா 6 இருக்குது. அதனால் 6C2ன்னு எழுதிக்கிறோம். அப்போ 6 × 5/1 × 2ன்னு வந்துடும். 2க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணும்போது 3 3 5s are 15. அதே போல் ஒரு ரெட்டு ஒரு பிளாக்னும்போது 6C1 × 8C1
6C1 வந்து 6, 8C1 வந்து 8, 6 8s are 48. அதுக்கப்புறம் போத் பிளாக் அப்படின்போது 8C2 அப்படின்னு வந்துடும். 8C2னும் போது 8 × 7/1 × 2, 2க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணோம்னா 4, 4 7s are 28. இது எல்லாத்தையுமே நமக்கு ஆட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 கிடைக்குது. இதில் நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா a 6-sided die is marked 2 on one side space, 3 on 2 of its spaces and 4 on remaining 3 faces. The die is thrown twice. If x denotes the total score in 2 throws, find the values of the random variable and number of points in its இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு டை, இங்கே செகண்ட் டை. ஃபஸ்ட்டு டையில் என்னென்னா ஒரு டையில் வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2, ரெண்டுத்தில் வந்து 3ன்னு போட்டிருக்காங்க, 3 சைடு வந்து 4 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல் இந்த சைடும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர்ஸ் தான் நமக்கு ரேண்டம் வேரியபிள். 2 + 2 4, 2 + 3 5, 2 + 3 5, 2 + 4 6, 2 + 4 6, அதே போல் 2 + 4 வந்து 6 வந்துடும். அப்புறம் 3 + 2 5, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 4 7, அதே போல் 3 + 4 7 7 வந்துடும். அதுக்கப்புறம் 4 + 2 வந்து 6, 4 + 2 6, 4 + 2 6. அப்போ 4 3 வந்து 7, 4 3 7, 4 4s are 8, 4 4s are 8, 4 4s are 8 வந்துடும். அதே போல் மீதி எல்லாமே இங்கெல்லாம் 8 வந்துடும். இப்போ let x be the random variable of the total scores in 2 throws அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்னென்ன டோட்டல் இருக்குது பாருங்கள். 2 4, அதுக்கப்புறம் 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. அதை மட்டும் நம்ம ரேண்டம் வேரியபிளாக எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள், ரேண்டம் வேரியபிள் எக்ஸு 4 5 6 7 8 இங்கே வந்து டோட்டல்னு போட்டிருக்கேன். 4 வந்து எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்று தான். 5 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதனால் அதனுடைய இன்வர்ஸ் இமேஜஸ் வந்து 4. 6 வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 6, இங்கே ஒரு 4 10, அதை இங்கே எழுதியாச்சு. 7 வந்து எத்தனை கிடச்சிருக்குன்னா இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 12, அதை இங்கே எழுதியாச்சு. 8 எத்தனை கிடச்சிருக்குன்னா 9, இங்கே இது ஃபுல்லாக நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 9 வந்துடும், அதனால் 9 எழுதியாச்சு. இதுதான் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு வந்து 1, 5க்கு 4, 5 6க்கு 10, 7க்கு வந்து 12, 8க்கு வந்து 9, டோட்டல் வந்து நமக்கு 36. எப்போவுமே 2 டைஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் என்ன எஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 தான் கிடைக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அடுத்தடுத்து வர சாப்டர்ஸ்க்கு வந்து பேஸாக இருக்கும். தேங்க்யூ.